ஆடு வாங்கினா குட்டி ஃப்ரீ, ஆனை வாங்கினா அங்குசம் ஃப்ரீ, டிவி வாங்கினா ரிமோட் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி கூட்டணிகளை சேர ஆஃபர் இருக்கு. கொடுத்தாச்சும் திமுக அலைன்ஸை உடைக்கலாம்னு நினைச்சவங்க இலவு காத்த களி மாதிரி ஆகிட்டாங்கன்னு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிச்சு விட்டிருக்காரு. திருச்சி பக்கத்துல இருக்கிற சிறுகனூர்ல வர்ற 9ஆம் தேதி திமுக நடத்த போற பிரம்மாண்ட மாநாட்டுல கூட்டணி கட்சி தலைவருங்க எல்லாரும் கலந்துக்க போறாங்க. இதுக்காக கட்சி தொண்டர்களுக்கு ஸ்டாலின் ஒரு அழைப்பு விட்டிருக்காரு. அது மட்டுமா சொன்னாரு, அரசியல் எதிரிங்க திமுக கூட்டணி உடையுமான்னு ஏங்கி கிடந்து நடக்கலன்னு சந்தோஷமா சொல்லியிருக்காரு. ஆஃபர் கொடுத்தாச்சும் திமுக கூட்டணியை உடைக்க முயற்சி பண்ணினாங்கன்னு கிண்டலா சொல்லியிருக்காரு ஸ்டாலின். மதவெறி அரசியலுக்கு தமிழ்நாட்டுல இடமில்லைன்னு சொன்ன முதலமைச்சர் எதிர்கட்சிகளோட கற்பனை கனவுகளை நல்லா ரசிச்சுக்கிட்டே வேலையை பாருங்கன்னு தொண்டர்கள் ரொம்ப உற்சாகப்படுத்தது மட்டும் இல்லாம திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைய போகுன்னு முதலமைச்சர் உறுதியா சொல்லிவிட்டாரு. இப்பெல்லாம் செலிபிரிட்டி சும்மா இப்படி கையை தூக்கி இப்படி காமிச்சா கூட வேற லெவல்ல வைரல் ஆயிடுது. காங்கிரஸோட திமுக தொகுதி பங்கீடு முடிஞ்சதும் ஒரு சந்தோஷத்துல எல்லாம் நல்லாவே முடிஞ்சதுன்னு கையால முதலமைச்சர் சைகை காட்டினார். அதுக்கு என்ன வரவேற்பு? அதை பத்தி முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொன்னாருன்னு பாருங்க. இன்றைக்கு நீங்கள் எல்லாம் வாட்ஸ்அப்பில் சோசியல் மீடியாவெல்லாம் பார்த்துருக்கலாம். அந்த ஒப்பந்தத்தை முடித்துவிட்டு காரில் ஏறுகிற போது கையை எடுத்துட்டு அவருடைய சொல்லி எடுத்து அந்த ஆக்ஷனோடு நான் ஏறிய காட்சியை பார்த்துருப்பீங்க. அதை நான் திட்டமிட்டு செஞ்சது இல்லை. இதை காரில் ஏற வருகிற போது அங்கே எதிரில் நின்று கொண்டு இருக்கக்கூடிய பத்திரிக்கை நம்மளாம் பார்த்து என்ன முடிஞ்சிருச்சான்னு கேட்டாங்க. முடிஞ்சிருச்சுன்னு சொன்ன அவ்வளோதான். அது இன்றைக்கு ஒரே வைரலாகி எல்லாம் முடிஞ்சிச்சு, ஆல் ஃபினிஷ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்றைக்கு அந்த காட்சிகள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். கையை காட்டுறது ஒரு பெரிய விஷயமா? நான் கூட தான் இப்படி அடிப்பேன் அப்படி அடிப்பேன்னு கரகாட்டக்காரன் படத்துல செந்தில் மாதிரி எடப்பாடி பழனிசாமி ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டாரு. எல்லாம் முடிஞ்சதுன்னு சைகை காட்டினது வைரலானத முதலமைச்சர் வெட்டி பெருமை பேசுறாருன்னு எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ணியிருக்காரு. திமுக ஆட்சிகளை சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு, சமூக நீதி எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு பொறுமை தள்ளியிருக்காரு. இப்படி முடிஞ்சு போனதுகள்லாம் திரும்பி எடுக்கிறதுக்கு உங்க ஆட்சிக்கு முடிவு கட்டுறதுதான் ஒரே வழின்னு போட்டு தாக்கிட்டாரு. கடந்த 5 ஆண்டுகளை செய்த சாதனைகளையும் அடுத்து மெய்ப்பட போகும் கனவுகளையும் வெளியிடுவதா முதலமைச்சர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கார். சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் தமிழ்நாடு 2030 கனவுகள் மெய்ப்படும் நிகழ்ச்சி நாளை நடைபெறும்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, உங்க கனவு சொல்லுங்க திட்டம் குறித்தும் முதலமைச்சர் தலைமையில கலந்துரையாடல் நடக்க போகுது. உங்க கனவுகளை எங்க கிட்ட சொல்லிட்டீங்க, அதையெல்லாம் 2030க்குள்ள எப்படி செயல்படுத்துவோம்னு அறிவிக்கிறேன்னு முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு. 5 ஆண்டுகளில் தமிழ்நாடு அடைந்த மாற்றமும் ஏற்றமும், இந்த சாதனைகள் எல்லாம் எப்படி நடந்தன என கூறும் ஒரு மாஸ்டர் கிளாஸ். கடந்த 5 ஆண்டுகளில் நடந்த சாதனைகள் மட்டுமல்ல, அடுத்த கட்ட பாய்ச்சலாக தமிழ்நாட்டிற்கான தன் பெருங்கனவை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிக்கும் தமிழ்நாடு 2030 கனவுகள் மெய்ப்படும். தமிழ் மக்களின் முன்னேற்றத்திற்கான ஒரு பெரும் விழா வரும் மார்ச் 6ஆம் தேதி காலை 10 மணிக்கு சென்னை வர்த்தக மையத்தில். இது ஸ்டாலின் ஸ்டேட்மெண்ட். வரப்போற தேர்தலை கூட்டணியில சேர்றதுக்கு முன்னாடி எம்எல்ஏ சீட்டுகளை விட மாநிலங்களவை சீட்டு கேட்டு ரொம்ப கிராக்கி பண்ணியிருக்காங்க. இதுல காங்கிரஸ் தேமுதிக அடம்பிடிச்சு தலா ஒரு சீட்டை வாங்கிட்டாங்க. எங்களோட வாழ்நாடு கனவு நிறைவேறுச்சுன்னு சொல்லி பிரேமலதா செலுத்து போயிட்டாங்க. கட்சிக்காக சுதீஷ் எப்படியெல்லாம் உழைச்சிருக்காருன்னு தெரியுமான்னு வேற பொங்கிட்டாங்க. தன் தம்பி எம்பி ஆவாருன்னா சும்மாவா? இன்னைக்கு தேமுதிகல லட்சக்கணக்கான பேர் உறுப்பினர்களா இருக்காங்க. அதுல ஒருத்தர் என்னுடைய சகோதரர் சுதீஷ். கேப்டனுக்கு மறைவுக்கு பிறகு இப்போ விஜய் பிரபாகர் அத்தனை பேர் விருப்பத்துக்கு எனக்கு போட்டி போட்டார் விருதுநகர்ல. அவ்வளவுதான். வேற யார் இங்க குடும்ப உறுப்பினர் இருக்காங்க?
அதனால விமர்சிப்பவர்கள் விமர்சிச்சுட்டு தான் இருப்பாங்க. ஏன் இன்னைக்கு டே 1ல இருந்து சுதீஷ் வந்து இந்த கட்சிக்காக பாடுபடலையா? இந்த கட்சிக்காக அவர் உழைக்கலையா? அதனால வந்து எதையாவது ஒன்று குடும்ப உறுப்பினர் அதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? அதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? இன்னைக்கு லட்சக்கணக்கான உறுப்பினர்கள் நிர்வாகிகள் இருக்கின்ற இந்த கழகத்தில் டே 1ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கேப்டனுக்கும் எங்க கழகத்துக்கும் எனக்கும் துணை நிற்பவர் சுதீஷ். ஏன் கொடுக்க கூடாதா? ஏன் அந்த அந்த போஸ்ட்டுக்கு அவருக்கு என்ன அருகதை இல்லையா, உரிமை இல்லையா அப்படின்ற கேள்வி தான் நான் கேட்பேன். சரிங்களா? அதனால நீங்க பார்ப்பவர்கள் கண்ணோட்டத்தை பொறுத்தது. நீங்க அந்த ஒரு நபரை விட்டுட்டு வைடா பாருங்க. இங்கேயே எவ்வளோ பேர் எங்களை சுற்றி நிற்கிறாங்க. ஏன் அந்த ஒன்று மட்டும் நீங்கள் பார்க்குறீங்கன்ற கேள்வியை நான் கேட்குறேன்.